உங்களுக்கும் எங்களுக்குமான நமக்கான உறவு என்ன உறவுன? ஒரே உறவு தான், ரத்த உறவு தான். ஒரு தாய் பிள்ளைகள்ங்கிற ரத்த உறவு தான். இங்க இங்க இந்த இடத்துல மானுடம்னு வரும்போது மொழி இனத்தையும் தாண்டி பேரண்டு வந்துருது. பாரடா உன் மானுட பரப்பைன்னு தான் புரட்சி பாவலன் பாடுறான். புரியுதா உங்களுக்கு? பாரடா உன் மானுட பரப்பைங்கிறான். அப்படித்தானே சொல்றான். மானுட சமுத்திரம் நான் என்று கூவடாங்கிறான். அப்படிதானே? அதனால அங்க வந்து தமிழர்கள் மனிதநேயவாதிகளே அல்ல, அதை தாண்டிய உயிர்மை நேயவாதிகள். வெறும் மனிதநேயவாதிகள் மட்டும் அல்ல, உயிர்மை நேயர்கள் என்பதை நீ புரிந்து. நான் மட்டும்தான் மாட்டுக்கு இறக்கப்படுறேன். நபிகளார் ஒரு ஒட்டக பண்ணைக்குள்ள போகும்போது அதுக்கு உணவளிக்காம இருக்கிறதுக்கு அதுக்கு கண்டிச்சாருன்னு இருக்குது. இயேசு வந்து இந்த பசுவுக்கு தீவனம் அளிக்காம நீ பாலை கறக்கிறதே பாவம்னு சொன்னாருன்னு இருக்குது. அப்ப அதை தான் நம்ம பேசுறோம். வேற புதுக்கல்லூரியிலிருந்து வரோம். தம்பி வணக்கண்ணா. இப்ப நாங்க வந்து புதுக்கல்லூரியில இருந்து வரோம். புதுக்கல்லூரி இப்போ நீங்க ஆட்சிக்கு வந்தா மாணவர்களுக்காக என்ன பண்ணுவீங்க? உனக்கு என்ன தேவை இருக்கு சொல்லு, நான் பண்றேன். உனக்கு ஆகச்சிறந்த கல்வியை கொடுக்குறேன் அண்ணன். சரியான சமமான தரமான கல்வியை ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லாது உனக்கு கொடுக்குறேன். நீ வந்து நாங்க வந்துட்டா நான் வந்துட்டு என்ன செய்வேன்னு நினைக்கிறேன்னா, தனியார் பள்ளியில என்ன தரம் இருக்குதுன்னு இந்த மக்கள் அங்க பள்ளிக்கு படையெடுக்கிறாங்களோ கல்லூரிக்கு எடுக்கிறாங்களோ அந்த தரத்தை அரசு பள்ளி கல்லூரியில் கொடுக்கிறது. அரசு பள்ளி கல்லூரியில் படித்த மாணவர்களுக்கு தமிழ்நாட்டு அரசின் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கிறது. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப படிச்சுட்டு வெளியில நிக்க விடாம எல்லா மாணவர்கள் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்கிறது. இதை விட உனக்கு வேற என்ன வேணும்? மாணவர்களுக்கு சொல்லு. படிக்க போகும்போது 1000 ரூபாய் கொடுக்க மாட்டேன், படிச்சுட்டு வந்தா வேலை கொடுக்குறேன். கல்வியை இலவசமா தரேன். பஸ் கட்டணம் நீ எடுத்துப்போ, குறைந்த விலைக்கு பஸ் விடுறேன், நீ அதுல போ. அங்க போய் கட்டணம் இல்லாத கல்வி தாரேன், படிச்சுட்டு வா, வேலை தாரேன். வேற எதுவும் வேணுமா? நன்றி அண்ணா. வணக்கண்ணே. அதே ஊரோட அதுவும் அந்த கேள்வியோட துணை கேள்வி தானே இது. என் பையன் நியூ காலேஜில் தான் படிக்கிறான். என்னால் கல்வி இன்னைக்கு கட்ட முடியல. ஹஜ்ஜுக்கு இது மானியம் தர்றாங்க, நான் வரவேற்கிறேன், சந்தோஷப்படுறேன். ஆனால் இந்த கல்விக்கு எந்த ஒரு உதவி கிடையாது. ஹஜ்ஜுக்கு மானியம்லாம் இல்லைங்க, மத்திய அரசு கொடுத்துட்டு நிப்பாட்டிட்டாங்க. நான் அது சும்மா அந்த மாதிரி தந்தாங்க. இந்த கல்விக்கு இந்த மக்கள் ரொம்ப படனால என்னால் 32,000 இன்னைக்கு கட்டணும், என்னால் கட்ட முடியல. எனக்கு ரொம்ப வலிமை, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இஸ்லாமிய மக்கள் வந்து படிப்புல ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. சுயமா தொழில் நல்லா பண்றாங்க, சூப்பரா பண்றாங்க, ரொம்ப அருமையா பண்றாங்க. அரசியல் அறிவு ரொம்ப கம்மி நம்ம மக்களுக்கு. நான் ரொம்ப இதோட தான் சொல்றேன், ஒரு தாழ்வான மனப்பான்மையானு தெரியல. நான் என்னோட மக்கள் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி பெரிய வீரங்க. அந்த வீரத்தை அதாவது நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் நிறைய பேசணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த அவன் சினிமாவில் நம்மளால வெளியேற்றுறான் கொஞ்சம் கொஞ்சமா, அப்புறம் அஜரத்மார்களை வெளியேற்றுறாங்க. இந்த மாதிரி ஒன்னொன்னா சொல்றாரு. அன்னைக்கிட்டே படிக்க வசதி இல்லை, அவ்வளவுதானே. நம்ம கல்வியை தரமான கல்வியை கொடுத்துருவோம். இப்ப பணத்தை கட்டிடுவோம் பையனுக்கு. கட்டுறா பிள்ளைக்கு. நன்றி. நான் அதுக்கு நான் நன்றி. தைரியமா அதை மாத்துறதுக்கு தான் எவ்வளவு பாடுபடுறோம். அதாவது எல்லாரும் பேசும்போது வந்து 2026 மாற்றம் வந்துடும் சொல்லி தான் பேசுறாங்க. எங்களுக்கு என்னமோ இன்னையிலிருந்து 2026 உண்டான மாற்றம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம். என்ன அப்படின்னு நாங்க பேசுறது 2026க்கு உண்டான முதலமைச்சர் ஆயிட்டீங்க, முதலமைச்சர் மேல உட்காந்து நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஒரு இதாக இருக்கு. அதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது. 2026 வந்து திருட்டு திராவிடமா இல்ல தமிழக தலைவர் அண்ணன் சீமானா அப்படின்றது போட்டியாகவே இருக்க போகுது. அதனால இன்ஷால்லா அந்த தேர்தலில் நம்மளுக்கு உண்டான வெற்றி கண்டிப்பா இருக்கு. என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப சமீபத்தில் வந்து மத்திய அரசு கொண்டு வந்திருந்த அந்த வக்பு திருத்த சட்டம் சொல்லி நீங்க பேசியிருந்தீங்க. அந்த வக்பு திருத்த சட்டம் வந்து மத்திய அரசு சுரண்டுறதுக்கு முன்னாடியே இந்த திருட்டு திராவிடம் வந்து சுரண்டிக்கிட்டு இருக்கு இஸ்லாமிய மக்கள்கிட்ட இருந்து.
ஒவ்வொரு வக்பு சொத்தாக திருடி அவங்களே வச்சிருக்காங்க. இல்ல பல கட்டடங்கள் அதுலதான் கட்டி இருக்கு. கண்டிப்பாங்க. திருச்சியில வந்து கலைஞர் அறிவாலயம் சொல்லி இருக்கிறது வந்து வக்பு சொத்து தான். நீங்க வந்து 2026 முதலமைச்சரா வந்த உடனேயும் வந்துட்டு அந்த இடத்தை வந்து இஸ்லாமியர்கள் இடத்துல ஒப்படைச்சிருவீங்களா அப்படின்ற கேள்வி எங்களுக்கு இருக்கு. இல்ல அது எவ்வளவு பெரிய கட்டடமா இருந்தாலும் இடிப்போம், தரமட்டமாக்குவோம், வக்பு சொத்தை வக்புக்கே கண்டிப்பா கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. கடற்கரையில சமாதியே எடுப்பேங்கிற இது என்ன பெரிய நன்றி. திராவிட கட்சியில இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பி இவங்களுக்கு வந்து அந்த கட்சியில வந்து இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்குறாங்க, முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாங்க. இப்போனா முஸ்லீம் கட்சி எந்த கட்சி பிரதிநிதித்துவம் கொடுக்கிறதோ அந்த கட்சி தலைமைக்கு தான் கட்டுப்படுறாங்க. முஸ்லீம் சமூகத்தை பொருட்டாக கூட மதிப்பதில்லை அவங்க. இப்போ அந்த கட்சியில அதிமுக இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து இது பண்றாங்க. ஆனா அவங்க சமூகத்தை மதிக்கிறது இல்லை. இப்போ முஸ்லீமா இருக்காங்க, அந்த கட்சியில இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா தன் கட்சிக்கு மட்டும்தான் ஒர்க் பண்றாங்களே தவிர சமுதாயத்தை வந்து ஒரு பொருட்டாவே கருதுறது இல்லை. முஸ்லீம் செயற்பாட்டாளர்களுக்கு நீங்க வந்து ஒரு தொகுதி எலெக்ஷன்ல நீங்க பங்கு கொடுத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, திமுக அதிமுக கட்சிகள் இரண்டுமே என்ன பண்றாங்கன்னா அவங்க கட்சியில் பயணிக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு தான் பிரதிநிதித்துவம் தராங்க. எம்எல்ஏ ஆக்குறாங்க, எம்பி ஆக்குறாங்க, அமைச்சராக கூட ஆக்குறாங்க. ஆனா சமூக செயல்பாட்டாளர்களுக்கோ அல்லது சமூக அமைப்பினுடைய நிர்வாகிகளுக்கோ இப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கறது இல்லை. நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா எப்படின்றது கேள்வி. அது கொடுப்போம். நீங்க என்ன பிரதிநிதித்துவம் கேட்கிறீங்களோ கொடுப்போம். அது சொல்லுங்க. இப்போ வந்து அவங்க நான் என்ன சொல்றேன்னா, இப்போ அமைப்புகள் வந்து 1-2 தான் கொடுக்குறாங்க. நீங்க கூட வந்து முஸ்லிம்களுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க. வெளியில இருந்து வர மக்களுக்கு நீங்க எப்படி கொடுப்பீங்க? இந்த இல்ல கொடுத்துருக்கோம்ல, நம்ம அதிகமா கொடுத்துருக்கோம். 13 இடம் 12 இடம் அப்படி. மற்றவங்க 6-7 அப்படி கொடுப்பாங்க. அது திமுக கூட்டணிக்கு கொடுக்கும். அது சொந்த கட்சியில 3 இடமோ 2 இடமோ தான் கொடுக்கும். நம்ம 13 இடம் கொடுக்குறோம். வெளியில இருந்து வர்றாங்கன்னா அவங்க யார் வர்றாங்கிறத பொறுத்தா நம்ம கொடுக்க முடியும். அதுதான் நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா வெளியில இருந்து வரக்கூடிய அமைப்புகள் வந்து உங்ககிட்ட வந்து ஈஸியா வந்து அக்சஸ் பண்ணலாம் இல்லையா, உங்ககிட்ட வந்து பார்க்கலாம் இல்லையா. நீங்க கூட வந்து கட்சியில இருக்கிற நிர்வாகிகளா கொடுக்குறீங்க. நாங்க இந்த தேவாலயத்துக்கு முன்னாடி இறைமகன் யோசி நிப்பார்ல இருகரமும் விரிச்சு யார் வேணாலும் வாங்கன்னு அப்படி விரிச்சு நிக்கிறோம். வர சொல்லி கொடுப்போம். என்னடா வந்தாதானே பேச முடியும். என்னோட கூட்டணிக்கு வாங்க, கூட்டணி ஆட்சியில பங்கு தரேன்னு நான் பேசிக்க முடியுமா? வர சொல்லு பேசுவோம். என்னடா தம்பி? நன்றிண்ணா. அடுத்த கேள்வி இருக்கா? பாஷாபாய், கோபித்தூர் பாஷாபாய் அவர்களுடைய இறுதி நிகழ்வில் நீங்கள் கலந்து கொண்டீங்கன்னு, அந்த நேரத்தில் இஸ்லாமிய தலைவர்களே வந்து கலந்துக்கிறதுக்கு தயங்கின பயந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்து கலந்து கொண்டது, அந்த துயரத்திலையும் எங்களுக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சி. உங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன் அந்த நிகழ்வுக்காக வேண்டி. ஆனால் அதே நேரத்தில் திமுக மற்றும் அதிமுகவுக்கு அடிமைகளாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்பு மக்கள் நீங்கள் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது ஒரு நீங்கள் செய்யக்கூடிய அரசியல் அப்படின்னு சொல்கிறீங்களே, இது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை நீங்கள் பாஷாப்பா வந்து நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். இப்போ அதனால நாங்கள் சிறைக்குள்ள இருக்கும்போது எனக்கு ரொம்ப பழக்கம் நெருக்கம். இப்போ அந்த அடிப்படையில் இது போனால் இவர்கள் இப்படி பேசுவாங்க, இப்படி எதிர்ப்பாங்க, நம்ம போனால் ஆதரிப்பாங்க, அதெல்லாம் பார்க்குறதில்ல. ஒரு அப்பாவுக்கு மகன் செய்கிற கடமையை தான் நாங்கள் போனோம். அது தெரியும் உங்களுக்கு. வீட்டில் போய் அம்மா எல்லார்ட்டையும் பார்த்து பேசிட்டு வந்தது. அது நம்ம கடமையை செய்கிறதுக்கு வந்து மற்றவர்கள் நம்ம மீது வைக்கிற விமர்சனங்கள்லாம் பொருட்படுத்தி கொண்டிருந்தா ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால நீ என்னத்தையும் பேசிட்டு போட, என் கடமையை நான் செஞ்சுட்டு போறேன்னு தான் செய்யணும். அதை தான் நான் மட்டும் இல்லை, நீங்களும் அதான் செய்யணும். எந்த ஒரு செயலை செய்யும் போதும் அப்படிதான் செய்யணும். இப்போ எங்கள் அண்ணன் என் கூட நிற்கிறதுக்கு நீ எதையோ பேசிட்டு போ, நான் அவர் கூட தான் நிற்பேன்னு, நீ எதையோ சொல்லிட்டு போ, நான் என் அண்ணன் கூட தான் நிற்பேங்கிற மாதிரி தான் நம்ம நிற்கணுமே ஒழிய, அது சீமான் கூட போனால் 4 பேர் ஏதாவது பேசுவாங்கன்னு அவர் நினைச்சாலும் நாங்கள் செய்ய முடியாது. அப்போ ஒன்றும் செய்ய முடியாது. அதனால அது என் கடமை, அதை நான் செஞ்சேன். ஒரு அப்பாவுக்கு மகன் போய் இறுதி பயணத்தில் நிற்க வேண்டியது கடமை இல்லையா, அதை நான் செஞ்சேன்.
அப்புறம் இன்னொரு கேள்வி, அண்ணன் தடா ரஹீம் அவர்களுடைய தலைமையிலான கட்சியான நாங்கள் ஒரு சின்ன அமைப்பாக இருந்தாலும், ஆனால் எங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கடந்த கால ஒரு சில நிகழ்வுகள், ஒரு சின்ன வரலாறு இருக்குது. எப்படி அப்படின்னு சொன்னால், கடந்த 2014 அம்மா இடைத்தேர்தல் நின்றப்போ அவங்களுக்கு எதிராக தனியாக சுயேட்சையாக வந்து அண்ணன் ரஹீம் தான் போட்டிடுறாரு. இப்போ நம்ம கேட்குற அண்ணன்கிட்ட கேட்குற கேள்விகளே என்னன்னா சமூகம் சார்ந்த கேள்விகள் மட்டும்தான் கேட்கணும். கட்சி சார்ந்த கேள்விகளை தவிர்த்துருங்க. அப்போ விட்டுருங்க. கட்சி சமூகம் சார்ந்த விஷயங்களை அழுத்தம் திருத்தமா பேசுங்க. அதுதான் மக்கள் எதிர்பார்த்து. நான் நேரடியாக என்ன கேள்விக்கு வந்துடுறேன். நேரடி அதாவது இந்த நிகழ்வுகளை சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சது இல்ல, கேளுங்க. பெருமைகளை சரி, ஓகே. அதாவது இந்த நீங்க ஒரு கால் நீங்க வந்து முதலமைச்சர் ஆயிடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோமே, அந்த நேரத்துல நீங்க இந்த அதிமுக திமுக செய்யக்கூடிய அவங்கள மாதிரியே நீங்களும் ஒரு சீட்டுக்கோ 2 சீட்டுக்கோ 3 சீட்டுக்கோ எங்களுடைய சமூகத்தை வந்து இப்படிதான் அடிமைப்படுத்தி வச்சிருப்பீங்களா, அல்லது விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் எங்களுக்கு இந்த அரசின் அறிவிப்புப்படி 3% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் எங்களுக்கு விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் எங்களுக்கு புரியுது என்ன கேட்க வரீங்க? அடிமைங்கிற சொல்லாத. இல்ல அடிமை கேள்வியை முடிச்சிருங்க. புரிஞ்சிருச்ச? அல்லது ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இவர்கள் எங்களோட கைகோர்த்து நடந்தவர்கள் அப்படின்றதுக்காக வேண்டி எங்களுக்கு நீங்க முன்னேறி போக போக கூட எங்களையோ கைகோர்த்து கொண்டு போவீங்களா? உங்களுடைய உள்ளபூர்வமான பதில் எதிர்பார்க்கிறேன். நீ கூட தானே இருக்க, நீ கைகோர்த்துட்டு தான் வரணுமா? அதாவது முதல்ல அடிமைப்படுத்தின்னு சொல்லாத. அடிமை, நம்ம எல்லாருமே அடிமை, உரிமைக்காக தான் போராடுறோம். அதுல என்ன அண்ணன் அடிமையாக அப்படி பார்ப்பீங்களான்னு கேட்கலாமா நீ? ஏன்னா அதை விடு. நீ அதை இந்த நிலையிலிருந்து மாறதுக்கு தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வேலையை செய்யறோம். எங்களுக்குன்னு சொல்லாத. நமக்கு என்ன உரிமை, நமக்கு என்ன உரிமை, வாய்ப்பு என்ன, பங்கீடு என்ன, உரிமை என்னன்னு சொல்லு. அதுல உங்களுக்கு எங்களுக்குன்னா நான் எங்க இருக்கேன், நீ எங்க இருக்க, அப்படி இல்லை. நம்ம உரிமை நமக்கு போகதான் மிச்சம். தைரியமா இரு, அண்ணன் எப்பவும் உங்க கூட இருப்பேன். வேற கேள்வி? ஒன்றும் இல்லைண்ணே, நான் வந்து ஒரு முஸ்லீம், சரிங்களா? நான் வந்து தமிழ் தேசியத்துல பயணிக்கிறதுக்கு இல்லை மறைக்குது, நீ உட்கார்ந்து கேளு. தமிழ் தேசியத்துல பயணிக்கிறதுக்கு என் மார்க்கம் தடையா இல்லை. ஆனா ஒரு இந்துத்துவ RSS எப்படி கட்டமைச்சு கொண்டு வர மாதிரியே இஸ்லாமியர்கள் எதிராக கொண்டு வராங்களோ அதே போலதான் தமிழ் தேசியத்துக்குள்ள போறவங்க எல்லாருமே ஒரு தவறான பார்வையிலே பாக்குறாங்க. அதுக்கு உங்க கருத்து என்ன சொல்றீங்க? அது நீங்க உங்க கேள்வியிலே பதில வச்சுட்டீங்க. அப்படி கட்டமைக்கிறாங்க தவறான பார்வையிலேன்னு நீங்க சொல்லிருங்க. ஒரு கட்டமைப்பு தான், ஒரு கட்டமைப்பு தான். இப்போ நம்ம கோட்பாடு இந்த நம்ம வாழ்ற இந்த நிலம், இந்த நிலத்தில் இருக்கிற மொழி, அதனுடைய கலை இலக்கியம் பண்பாடு, இங்கு வாழ்கிற மக்களினுடைய பாதுகாப்பான நல்வாழ்வு. இப்போ தமிழ் தேசிய அரசியல் வந்துச்சு, நாட்டை ஆளுது. கல்வி எல்லோருக்கும் இலவசம், தரமான கல்வினா எல்லாருக்கும் தான். இங்க கன்னடருக்கு இல்லை, மலையாளிக்கு இல்லைன்னு இல்லை. தடையற்ற மின்சாரம் குறைந்த கட்டணத்துக்கு நம்ம கொடுக்குறோம்னா எல்லாருக்கும் தான். நடக்க சரியான பாதைன்னா எல்லாருக்கும் தான். இந்த பாதையில கன்னடர் போகக்கூடாது, இந்த பள்ளியில தெலுங்கர் படிக்கக்கூடாது, அப்படிலாம் நம்ம சட்டம் போட முடியாது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படிங்கும்போது நல்ல ஆட்சி என்பது இந்த மண்ணின் மக்கள் எல்லாருக்கும் தான் இந்த நல்ல ஆட்சி. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்து ஒரு தீய ஆட்சி முறையை கொடுத்து வருகிற இந்த திராவிட கட்சிகள் ஒரு தூய அரசு, ஒரு அரசியல் எழுச்சியுற்று வரும்போது இதை வளர விடக்கூடாது, வெல்ல விடக்கூடாதுங்கிறதுக்காக இப்படிமான கட்டுக்கதையான பொய்யான பரப்புரைகளை செய்ய வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கு. இப்ப நாம எந்த இடத்துல இப்ப இந்துத்துவா பிஜேபி கோட்பாடோட இருக்கோம், அவங்க எந்த இடத்துல இந்துத்துவா பிஜேபி கோட்பாட்டுல இருந்து விலகி இருக்காங்க? அது அவர்களால் விளக்க முடியுமா? இப்ப நாம எந்த இடத்துல பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கோம்? முதலா ஒரு கேள்வி கேட்கிறேன். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூட கூட்டணி வச்சுட்டு உடனே 6 மாசத்துல வாஜ்பாய் அரசை கவிழ்த்திட்டு வெளியில வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 1999 திருப்பி போய் கூட்டணி வச்சு 5 ஆண்டு காலம் அந்த பிஜேபி ஆட்சியை நிலையான ஆட்சியா கொடுக்க வச்ச பெருமகன் யாரு? ஐயா கருணாநிதி அவர்கள். உங்களுக்கு நல்லா அது புரியும். அந்தப்போ இந்த 100 ரூபாய் காசு வெளியிட்டாங்கல்ல ஐயா கருணாநிதி உருவப்படத்தை பொறிச்சு, அப்போ வந்த ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர், இவர் நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேசுனது, நாங்கள் பிஜேபி
5 ஆண்டு காலம் நிலையான ஆட்சியை கொடுத்து நாடெங்கிலும் பிஜேபி வேரூன்றி பரவுவதற்கு காரணமாக இருந்தவர் ஐயா கருணாநிதினு பேசுறது இருக்கு. அப்ப இதுக்கு இதை எப்படி எடுத்துக்கிருவீங்க? இதை எப்படி எடுத்துக்கிருவீங்க? குஜராத் கலவரத்தை அங்க இருக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இந்த வார்த்தையை பதிவு பண்ணிருக்காரு இல்லையா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சொன்னது யாரு? பாராளுமன்றத்தில் குஜராத் பிரச்சனைகளே பேசினால் நாங்கள் பஞ்சாப் கலவரத்தை பேச வேண்டியது வரும்னு பேசுனது காங்கிரஸ் கிட்ட பேசுனது யாரு? தலைவர்கள் பேரெல்லாம் நான் சொல்லணுமா? உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அந்த அந்த காணொலி ஆவணங்களை நாங்க உள்ளரங்களை சொல்றேன். எந்த இடத்துல போட்டு காட்டணும்னா சொன்னோம், வேலூர்ல நான் போட்டு காட்டினேன். இன்னும் வந்து அந்த காணொலி இருக்கு. அந்த காணொலி ஆவணங்களை திரையிட விடாம தடுத்தது யார்? பிபிசி ஆவணத்தை. அப்போது எல்லாரும் அவங்க பேசுனது அவங்க தான்.